ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 7ஆம் வகுப்பு பருவம் 3 பயிற்சி 2.3ல் 6வது கணக்கு பார்க்கலாம். இஸ்மாயில் என்பவர் சில வகையான மணிகளை வாங்குவதற்கு சரக்கு அனுப்பானையை அனுப்பினார். மொத்தம் 50 மணிகளில் 15 மணிகள் மட்டுமே பழுப்பு நிறம் எனில் பழுப்பு நிற மணிகளின் சதவீதத்தை காண்க. நம்மளுக்கு மொத்த மணிகளோட எண்ணிக்கை கொடுத்துட்டாங்க, அதுல பழுப்பு நிற மணிகளோட எண்ணிக்கையும் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த பழுப்பு நிற மணிகளோட சதவீதம் கேட்குறாங்க. இந்த சம்மு ரொம்பவே ஈஸி தான், ஓகேங்களா? தந்திருக்கதை அப்படியே எழுதிக்கிட்டேன். மொத்த மணிகளின் எண்ணிக்கை 50, பழுப்பு நிற மணிகளின் எண்ணிக்கை 15. இப்போ பழுப்பு நிற மணிகளோட சதவீதம் கேட்குறாங்க. எப்போவுமே டிவைடருக்கு கீழே மொத்த எண்ணிக்கை எழுதணும். மொத்த எண்ணிக்கை எவ்வளவு? 50. இனி எதோட சதவீதம் கேட்குறாங்களோ அதோட எண்ணிக்கை மேலே எழுதணும். நம்மளுக்கு பழுப்பு நிற மணிகளோட சதவீதம் கேட்குறாங்க, அப்போ அதோட எண்ணிக்கை எவ்வளவு? 15. ஓகே, சதவீதம் கேட்கறதுனால 100ஆல பெருக்கிறோம். இப்போ இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும். இனி 5 வைப்படி கேன்சல் பண்ணலாம். 4 5 5, 2 5 10. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. பாக்கி என்னது இருக்கு? 15 இன்டு மேலே இங்கே என்னது இருக்கு? 2. ஓகே, இது 2 பெருக்குங்க. 2 10, அப்போ 0, பாக்கி 1. 4 2 2 கூட 1 கூட்டினா 3. சதவீதத்தில் கேட்கறதுனால சதவீதத்தோட குறியீடை எழுதணும். இதுதான் நம்மளோட ஆன்சர். ஃபைனலாக ஆன்சரை தனியாக எடுத்து எழுதிருங்க. தேர்ஃபோர் பழுப்பு நிற மணிகளின் சதவீதம் = 30%. இவ்வளோ தான் 6வது கணக்கு. 7வது கணக்கு. ராமு என்பவர் ஆங்கில பாடத்தில் 25க்கு 20 மதிப்பெண்களும், அறிவியல் பாடத்தில் 40க்கு 30 மதிப்பெண்களும், கணித பாடத்தில் 80க்கு 68 மதிப்பெண்களும் பெற்றார் எனில் அவர் எந்த பாடத்தில் சிறந்த சதவீதம் பெற்றுள்ளார்? அதாவது எந்த பாடத்துக்கு அதிக சதவீதம் பெற்றிருக்காரு அதை தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, அதுக்கு மதிப்பெண்களை சதவீதமா மாற்றணும். ஃபர்ஸ்ட் ஆங்கில பாடத்துக்கு மாத்திரலாம். மொத்த மதிப்பெண் 25, அதுல அவர் பெற்ற மதிப்பெண் 20. இதை எப்படி எழுதிடலாம்? டிவைடருக்கு கீழே மொத்த மதிப்பெண்ணை எழுதணும். 25, இதுல அவர் பெற்ற மதிப்பெண் 20. சதவீதமா மாத்தணும்னா 100ஆல பெருக்கிறோம். ஓகே, 5 வாய்ப்பாடு கேன்சல் பண்ணலாம். 5 25, அப்புறம் 2 10, பாக்கி இருக்கக்கூடிய 0 அப்படியே எடுத்து எழுதிருங்க. திரும்ப 5 வாய்ப்பாடு போகும். 4 5 5, 4 5 20. இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியாது. அப்ப இங்க பாக்கி என்னது இருக்கு? 20. அப்புறம் நடுவுல பெருக்கல். அடுத்த இங்க பாக்கி என்னது இருக்கு? 4 எழுதிடலாம். 4. இப்போ இதை 2 பெருக்கிடலாமா? 4 0 பெருக்குனா 0. அடுத்த 4 2 8. சதவீதம்னால சதவீதத்தோட குறியீடை எழுதிடணும். ஓகே, இனிமே அறிவியல் பாடத்தோட சதவீதம் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு பாருங்க, அறிவியல் பாடத்தோட மொத்த மதிப்பெண் 40, அதுல அவர் பெற்ற மதிப்பெண் 30. அப்போ மொத்த மதிப்பெண்ணை கீழே எழுதிருங்க. 40, அவர் பெற்ற மதிப்பெண் 30. அப்போ 100ஆல பெருக்க போறோம். இனி இந்த 0 கேன்சல். இனி 2 வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். 2 4, அப்புறம் 2 10. இனி இதை 2 வாய்ப்பாடு கேன்சல் பண்ணலாம். 2 2, 2 2, பாக்கி 1. இப்போ இது 10 ஆயிடுமா? அப்போ 2 10. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ இங்கே பாக்கி என்னது இருக்கு? 15 இன்டு இங்கே பாக்கி 5 இருக்கு. இப்போ இதை 2 பெருக்கிட்டாலே போதும். 5 25, அப்போ 5 பாக்கி 2. இனி 1 5, 5 கூட 2 கூட்டினா 7. அப்புறம் சதவீதத்தோட குறியீடு. இனிமே கணித பாடத்தோட சதவீதம் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு பாருங்க, கணித பாடத்தோட மொத்த மதிப்பெண் 80, அதில் அவர் பெற்ற மதிப்பெண் 68. அப்போ மொத்த மதிப்பெண்ணை கீழே எழுதிருங்க. 80, அவர் பெற்ற மதிப்பெண் 68 இன்டு 100. கேன்சல் பண்ணலாம். இந்த 0 கேன்சல். இனி 2 வாய்ப்பாடு. 4 2 8, 2 10. இது 2 வாய்ப்பாடு போகும். 2 4, அப்புறம் 3 2 6. அடுத்த 4 2 8. திரும்பவும் 2 வாய்ப்பாடு. 2 2, 2 2, பாக்கி 1. இப்போ இது 14 ஆகிடும். அப்போ 7 2 14. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. இங்கே பாக்கி 17, நடுவில் பெருக்கல். இங்கே பாக்கி 5. இப்போ இதை 2 பெருக்கிருங்க. 7 5 35, அப்போ 5 பாக்கி 3. இனி 4 5 5, 5 கூட 3 கூட்டினா 8. அப்புறம் சதவீதத்தோட குறியீடு. இப்போ பாருங்க, கணித பாடத்தோட சதவீதம் 85%, அறிவியல் பாடத்துக்கு 75%, ஆங்கில பாடத்துக்கு 80%. இந்த 3 சதவீதத்தில் எந்த சதவீதம் பெரியதா இருக்கு? 85%. அப்போ கணித பாடத்துக்கு தான் சிறந்த சதவீதம் பெற்றிருக்காரு. அப்போ இதை எப்படி எழுதிக்கணும்னா, தேர்ஃபோர் கணித பாடத்திற்கு சிறந்த சதவீதம் பெற்றுள்ளார். இந்த மாதிரி எழுதிருங்க. இவ்வளவு தான் 7வது கணக்கு. 8வது கணக்கு பார்க்கலாம். பீட்டர் என்பவர் ஒரு தேர்வில் 280 மதிப்பெண்களை பெற்று தோல்வியடைந்தார். பீட்டர் தேர்வில் 280 மதிப்பெண் பெற்று ஃபெயில் ஆயிட்டாரு. அவர் இன்னும் 20 மதிப்பெண்களை பெற்றிருந்தால் மொத்த மதிப்பெண்களில் 50% பெற்று வெற்றி பெற்றிருப்பார். அவர் இன்னும் அதிகமா 20 மதிப்பெண் பெற்றிருந்தார்னா 50% பெற்று பாஸ் ஆயிருப்பாரு எனில் மொத்த மதிப்பெண்களை காண்க. அதாவது அந்த தேர்வு மொத்தமா எத்தனை மதிப்பெண்ணுக்கு நடந்திருக்கு அதை தான் கண்டுபிடிக்கணும். போன சம்ல பார்த்தோம் பாத்தீங்களா? இப்ப பாருங்க, கணித பாடத்துல 80க்கு 68 மதிப்பெண் பெற்றிருக்காரு.
மொத்தமாக அந்த தேர்வு 80 மதிப்பெண்ணுக்கு நடந்திருக்கு. 68 மதிப்பெண் அவர் பெற்றிருக்காரு. அப்போ அந்த 80 இருக்கு பார்த்தீங்களா, மொத்தமாக அந்த தேர்வு எத்தனை மதிப்பெண்ணுக்கு நடக்குது அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் 50% எவ்வளோன்னு நான் கண்டுபிடிக்கணும். கொஸ்டின்ல தந்திருக்கதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். பீட்டர் தேர்வில் பெற்ற மதிப்பெண் 280, வெற்றி பெற தேவையான மதிப்பெண் 20. அதாவது 280 மதிப்பெண் பெற்று ஃபெயில் ஆயிட்டாரு. இன்னும் கூட 20 மதிப்பெண் பெற்றிருந்தா அவர் 50% பெற்று பாஸ் ஆயிருப்பாரு. அப்ப இது ரெண்டையும் கூட்டிட்டோம்னா 50%தோட மதிப்பு ஈஸியா கிடைக்கும். கூட்டிடலாம். 0 கூட்டினா 0, 8 2 கூட்டினா 10, அப்ப 0 பாக்கி 1, இனி 2 1 கூட்டினா 3. இதுதான் 50%. சரிங்களா? இப்ப நம்மளுக்கு 50%தோட மதிப்பு கிடைச்சிடுச்சு. இனி மொத்த சதவீதம்னா எவ்வளவு? 100%. அதை எழுதிக்கலாம். மொத்த சதவீதம் இஸ் ஈக்குவல் டு 100%. ஓகேங்களா? இப்ப 100%த்தை எப்படி எழுதிக்கலாம்? 50% கூட்டல் 50%. இந்த மாதிரி பிரிச்சு எழுதிக்கலாம். 50 கூட்டினா 100 தான். நம்மளுக்கு இப்போ 50%தோட மதிப்பு தெரியும் 300. அடுத்த கூட்டல், திரும்பவும் 50%தோட மதிப்பு 300. இப்போ இதை ரெண்டையும் கூட்டிருங்க. 3 கூட்டினா 6, அப்புறம் இங்க 0 இங்க 0 கூட்டினா 0 கிடைக்கும். 0 கூட்டினா 0. அப்போ மொத்த மதிப்பெண் எவ்வளவு? 600. அதை எழுதிக்கலாம். மொத்த மதிப்பெண் இஸ் ஈக்குவல் டு 600. இவ்வளவு தான் 8வது கணக்கு. 9வது கணக்கு, கயல் என்பவர் முதல் திருப்புதல் தேர்வில் 500 மதிப்பெண்களுக்கு 225 மதிப்பெண்களும், 2ஆம் திருப்புதல் தேர்வில் 500 மதிப்பெண்களுக்கு 260, இதுல 265 தான் வரும், 265 மதிப்பெண்களும் பெற்றார் எனில் அவரது மதிப்பெண்கள் அதிகரிப்பின் சதவீதத்தை காண்க. அதாவது பாருங்க, ஃபர்ஸ்ட் மதிப்பெண்ணை விடைக்கும் 2வது மதிப்பெண் அதிகரிச்சிருக்கு. இப்போ இந்த அதிகரிப்போட சதவீதம் கண்டுபிடிக்கணும். சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா எவ்வளவு அதிகரிச்சிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணிட்டாலே போதும். மைனஸ் பண்ணிக்கிட்டு சதவீதத்தை கண்டுபிடிக்கலாம். ஓகே, தந்திருக்கதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். முதல் தேர்வுல 225 மதிப்பெண், 2வது திருப்புதல் தேர்வுல 265 மதிப்பெண். இப்போ மதிப்பெண்களோட அதிகரிப்பு கண்டுபிடிக்கணும். அப்போ பெரிய மதிப்பெண்ல இருந்து சின்ன மதிப்பெண்ணை கழிக்கணும். 265ல இருந்து 225 கழிக்கலாம். ஓகே பாருங்க, 5ல இருந்து 5 கழிச்சா 0, 6ல இருந்து 2 கழிச்சா 4, இனி 2ல இருந்து 2 கழிச்சா 0. முன்னாடி 0னா அந்த 0 போடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ மதிப்பெண்களோட அதிகரிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். இனி இதோட சதவீதம் கண்டுபிடிக்கலாம். அப்போ டிவைடருக்கு கீழே மொத்த மதிப்பெண் 2 மதிப்பெண்ணுமே 500க்கு தான் நடந்திருக்கு. இனி டிவைடருக்கு மேல எதோட சதவீதம் கண்டுபிடிக்கிறோமோ அதோட மதிப்பெண் எழுதணும். நம்ம இங்க அதிகரிப்பு சதவீதம் கண்டுபிடிக்கிறோம். அப்போ அதிகரிப்பு மதிப்பெண் எவ்வளவு? 40. அதை மேல எழுதிருங்க. சதவீதம் 4 100ஆல பெருக்கிறோம். இப்ப இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். இனி 5ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். 4 5 5, 8 5 40. அப்போ இங்க பாக்கி 8 இருக்கு, நடுவுல பெருக்கல், இங்க 1 இருக்கு. 8 1 பெருக்குனா என்ன கிடைக்கும்? 8 தான் கிடைக்கும். சதவீதம்னால சதவீதத்தோட குறியீடு எழுதிருங்க. இதுதான் அதிகரிப்பு சதவீதம். அப்போ ஃபைனலா ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். அதை தான் எழுதியிருக்கேன். மதிப்பெண்களின் அதிகரிப்பு சதவீதம் ஈக்குவல் டு 8%. இவ்வளவு தான் 9வது கணக்கு. 10வது கணக்கு, ரோஜா மாத சம்பளமாக ரூபாய் 18,000 பெறுகிறார். அவர் தனது சம்பளத்தில் முறையே கல்வி, சேமிப்பு மற்றும் பிற செலவினங்களுக்கு 2:1:3 என்ற விகிதத்தில் செலவு செய்கிறார் எனில் அவரது செலவை சதவீதமாக கூறுக. அதாவது ரோஜாவோட மாத சம்பளம் 18,000. இதுல கல்விக்கு 2 பகுதிகள் செலவு பண்றாங்க. ஃபர்ஸ்ட் கல்வி இருக்கிறதுனால முதல் கொடுத்துருக்கிறது கல்வியோட பகுதி. அடுத்த 2வது என்னதுக்கு? சேமிப்பு. இது ஒரு பகுதி தான். 3வது பிற செலவினங்கள். அது 3 பகுதி பிற செலவினங்கள். இப்போ அவங்க செலவு பண்றதோட சதவீதம் கேட்குறாங்க. நம்ம கல்விக்கு தனியா கண்டுபிடிக்கணும், சேமிப்புக்கு தனியா கண்டுபிடிக்கணும், பிற செலவினங்களுக்கு தனியா கண்டுபிடிக்கணும். சதவீதம் கண்டுபிடிக்கிறது முன்னாடி தொகை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் மாத சம்பளம் 18,000 ரூபான்னு கொடுத்துருந்தாங்க. இனிமே மொத்த பகுதி கண்டுபிடிக்கலாம். அதுக்கு இந்த 3 இடத்தையும் கூட்டிட்டாலே போதும். 2 கூட்டல் 1 கூட்டல் 3 எழுதிக்கிறேன். 2 கூட்டல் 1 கூட்டல் 3, 2 1 கூட்டினா 3, 3க்கு கூட 3 கூட்டினா 6. அப்போ மொத்த பகுதி எவ்வளவு? 6. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கல்விக்கான செலவு கண்டுபிடிக்கலாம். அப்போ எழுதிக்கலாம், கல்விக்கான செலவு இஸ் ஈக்குவல் டு மொத்த பகுதி எவ்வளவு? 6. அதுல 2 பகுதி தான் கல்விக்கான செலவு. அப்ப மேல 2ன்னு எழுதிருங்க. இனிமே தொகை கண்டுபிடிக்கிறதுனால சம்பளத்தை தான் பெருக்கணும். சம்பளம் எவ்வளவு? 18,000. ஓகே, இப்போ 6ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். 1 6 6, 3 6 18. அப்புறம் அந்த 3 0 அப்படியே எடுத்து எழுதிருங்க. இப்ப பாக்கி என்னது இருக்கு? இங்க 2, அப்புறம் இங்க 3000. இப்ப இது 2ஐயும் பெருக்கிருங்க. 3 2ஐயும் பெருக்குனா 6, அப்புறம் 3 0 அப்படியே எடுத்து எழுதிருங்க. லாஸ்ட் ரூபாயோட சிம்பலை போட்டுருங்க. இதுதான் கல்விக்கான செலவு. இனிமே கல்விக்கான சதவீதம் கண்டுபிடிக்கலாம். எழுதிக்கிறேன். கல்விக்கான சதவீதம் இஸ் ஈக்குவல் டு மொத்தம் 6 பகுதி.
அதில் கல்விக்கான பகுதி 2 இன்டு சதவீதமாக மாற்றுறதுனால 100ஆல் பெருக்க போகிறோம். இப்போ இது ரெண்டுமே 2ஆம் எப்படி கேன்சல் ஆகும்? 3 2 6, ஓ 2 2. இனிமேல் கேன்சல் பண்ண முடியாது. அப்போ 1ஐயும் 100ஐயும் பெருக்குன்னா என்ன கிடைக்கும்? 100. டிவைடருக்கு கீழே 3. இப்போ 100 3ஆல் வகுக்க போகிறோம். 10ல் 3 எத்தனை வாட்டி இருக்குது? 3 வாட்டி. 3 3 9. கழிச்சா 1 கிடைக்கும். அடுத்த 0 இறக்கிக்கலாம். திரும்பவும் 10ல் 3 எத்தனை வாட்டி? 3 வாட்டி. 3 3 9. திரும்பவும் 1 தான் கிடைக்கும். இனி இறக்க எதுவுமே இல்லை, அதனால் புள்ளி வச்சுக்கிட்டு 0 இறக்கிக்கலாம். திரும்பவும் 10ல் 3 எத்தனை வாட்டி? 3 வாட்டி. 3 3 9. திரும்பவும் 1 தான் கிடைக்கும். இனி புள்ளி இருக்கிறதுனால 0 இறக்கிக்கலாம். திரும்பவும் 10ல் 3 எத்தனை வாட்டி இருக்குது? 3 வாட்டி. 3 3 9. இந்த மாதிரி தான் கிடைக்கும் நம்மளுக்கு. திரும்ப 3 தான் வரும். புள்ளிக்கு அடுத்த 2 நம்பர் வந்தனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ என்ன கிடைக்குது? 33.33. சதவீதம்னால சதவீதத்தோட குறியீடு எழுதிடணும். இதுதான் கல்விக்கான சதவீதம். இனிமே சேமிப்பு தொகை கண்டுபிடிக்கலாம். எழுதிக்கிறேன். சேமிப்பு தொகை இஸ் ஈக்குவல் டு மொத்த பகுதி 6. அதில் சேமிப்பு ஒரே ஒரு பகுதி தான். அடுத்த 18,000. தொகைனாலே அதோட சம்பளத்தை தான் பெருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா? 1 6 6, 3 6 18, அப்புறம் 2 0. இப்போ 3000ஐயும் 1ஐயும் பெருக்குனா என்ன கிடைக்கும்? 3000 தான் கிடைக்கும். அடுத்த ரூபாயோட சிம்பல். இதுதான் சேமிப்பு தொகை. இனி சேமிப்போட சதவீதம் கண்டுபிடிக்கலாம். எழுதிக்கிறேன். சேமிப்பின் சதவீதம் இஸ் ஈக்குவல் டு 6 பகுதியில் ஒரு பகுதி தான் சேமிப்பு. சதவீதம்னால 100ஆல் பெருக்க போகிறோம். ஓகே, ரெண்டுமே 2ஆம் வாய்ப்பாடு போகும். 3 2 6, அப்புறம் I 2 10, அடுத்த அந்த 0. இனிமேல் நம்ம கேன்சல் பண்ண முடியாது. அப்போ 1ஐயும் 50ஐயும் பெருக்குனா 50. டிவைடருக்கு கீழே 3. இப்போ 50 3ஆல் வகுக்க போகிறோம். சரிங்களா? 5ல் 3 எத்தனை வாட்டி இருக்குது? ஒரு வாட்டி. 1 3 3. கழிச்சா 2ன்னு கிடைக்கும். அடுத்த 0 இறக்கிக்கலாம். இப்போ 20ல் 3 எத்தனை வாட்டி? 6 வாட்டி. 6 3 18. கழிச்சா 2 கிடைக்கும். இனி இறக்க எதுவுமே இல்லை, அதனால் புள்ளி வச்சுக்கிட்டு 0 இறக்கிக்கலாம். திரும்பவும் 20ல் 3 எத்தனை வாட்டி? 6 வாட்டி. 6 3 18. 2ன்னு தான் கிடைக்கும். புள்ளி இருக்கிறதுனால ஒரு 0 இறக்கிக்கலாம். திரும்பவும் 20ல் 3 எத்தனை வாட்டி? 6 வாட்டி. 6 3 18. இந்த மாதிரி தான் கிடைக்கும். திரும்ப திரும்ப 6 தான் வந்துட்டே இருக்கும். அதனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். என்ன கிடைக்குது? 16.66. சதவீதத்தோட குறியீடு எழுதிருங்க. இதுதான் சேமிப்பின் சதவீதம். இனி அடுத்த பிற செலவு தொகை கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? எழுதிக்கிறேன். பிற செலவு தொகை இஸ் ஈக்குவல் டு 6ல் 3 பகுதி பிற செலவு. அப்போ மேலே 3 எழுதிருங்க. இன்டு 18,000. ஓகே, கேன்சல் பண்ணலாம். 1 6 6, 3 6 18, அப்புறம் 3 0. இப்போ பாக்கி என்னது இருக்குது? இங்கே 3, அடுத்த பெருக்கல் இங்கே 3000. ரெண்டையும் பெருக்கிருங்க. 3 3 9. அப்புறமும் மறக்காமல் அந்த 3 0. அடுத்த ரூபாயோட குறியீடு. இதுதான் பிற செலவு தொகை. இனி பிற செலவு தொகையோட சதவீதம் கண்டுபிடிக்கலாம். அப்போ பிற செலவுக்கான சதவீதம் இஸ் ஈக்குவல் டு 6ல் 3 பகுதி பிற செலவு. சதவீதம்னால 100ஆல் பெருக்க போகிறோம். கேன்சல் பண்ணிடலாம். 3ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். 3 6, அடுத்த 3 3. இனி இது ரெண்டுமே 2ஆம் வாய்ப்பாடு கேன்சல் பண்ணலாம். 2 2, I 2 10, பாக்கி அந்த 0. அப்போது இங்கே பாக்கி என்னது இருக்குது? 1 பெருக்கல். அடுத்த இங்கே 50. 1 50ஐயும் பெருக்குன்னா என்ன கிடைக்கும்? 50. சதவீதம்னால சதவீதத்தோட குறியீடை எழுதிருங்க. ஓகேங்களா? எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் இந்த பயிற்சியில் கடைசி கணக்கு. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.